நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். கர்த்தருக்காய் காத்திருப்போ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகி கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 119 2ஆம் வசனம். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அவரை நம்பி அவர் பின்பதாக சென்ற எல்லா மக்களையும் பல சோதனைகளுக்கு நடுவிலே அவர்களை சாட்சிகளாய் வைத்தார். ஆபிரகாமை அழைத்தார். பஞ்சம் இருந்தது. பஞ்சத்தை பிரியமானவர்களே கடந்து போறதுக்கு பல சோதனைக்குள்ளாக போய் செழிப்போடு எகிப்தை விட்டு வெளியே வருவார். அவருடைய சந்ததியில 430 வருஷ காலம் அவருடைய ஜனம் பல சோதனைகளுக்குள்ள இருந்து அவர்கள் சாட்சிகளாய் வெளியே வந்த போது 10 வாதைகள். செங்கடலை பிளந்தது சாட்சி. யோர்தானுக்குள்ளாக கடந்து போகும் பொழுது யோர்தானை பிளந்தது சாட்சி. அவருடைய சாட்சிகளை கை கொண்டு பிரியமல்லே நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியமாய் இருக்கிறபடினாலே எனக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான இந்த காலை வேளையிலே அவருடைய சாட்சிகளை தியானிக்கிறவர்கள் முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்கள். ஆகையால் அவர்கள் பிரியமானவர்களே தெய்வத்தை தேடி இன்றைக்கு சாட்சிகளாய் நமக்கு இருக்கிறார்கள். நாம் முழு இருதயத்தோடு தேடும் பொழுது என்னவே சோதனைகள், என்னவே பிரச்சனை, எவ்வளவோ நெருக்கடி இருந்தாலும் உன்னை சோதனையிலேயே கர்த்தர் சிக்க விடாதபடிக்கு, சோதனையிலே நீ அழிஞ்சிடாதபடிக்கு அந்த சோதனையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை சாட்சியாய் நிறுத்துவார். தானியேலை சிங்கங்களுக்கு நடுவில் இருந்து வெளியே கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்தினவர். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினிக்கு நடுவில் இருந்து வெளியே கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்தினவர். இப்படி அவருடைய வார்த்தையை கை கொள்கிற, அவருடைய சாட்சியை கை கொண்டவரை முழு இதயத்தோடு தேடுகிற உங்களை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஆகையால் கண்களை இந்த நாளிலே மூடினவர்களாக தெய்வத்தை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமை அடையட்டும். உமது சாட்சிகளை கை கொண்டு நடக்கிறவர்கள் உம்மை முழு இருதயத்தோடு தேடுகிறார்கள். அவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்த்தோம். இந்த காலை வேளையிலே உங்க சாட்சிகளை மறக்காத படிக்கும், உங்களை முழு இருதயத்தோடு தேடும் படிக்கும் கர்த்தர் கிருபை செய்யும். பிள்ளைங்க நல்லா வாழட்டும். சாட்சியாய் நிறுத்துங்க. எல்லா கனத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். நன்மை பெரிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். God bless you church. Have a blessed day. கமெண்ட்ஸ் தெரிவிங்க, மறக்காம மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் அதன் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.